Lesson 13. Organic nitrogen compounds. Question number 17. A dibromo derivative A. A is what? A dibromo derivative. A dibromo derivative. Okay. அப்படின்னா என்ன, ரெண்டு புரோமின் ஏல இருக்கு. On treatment with potassium cyanide, dibromo derivative on treatment with the potassium followed by acid hydrolysis and heating gives a monobasic acid. A dibromo derivative A on treatment with potassium cyanide, okay, gives potassium cyanide followed by acid hydrolysis and on heating gives a monobasic acid B. Okay, அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு students, let us approach this problem solution. So what does the first statement gives? A dibromo derivative A. Let us write this dibromo derivative. This is on treatment with potassium cyanide, okay, KCN, and followed by acid hydrolysis. Acid hydrolysis. What is it? Gives a monobasic acid, okay, that is B. Compound B is acid. Compound A is a dibromo derivative, and also it liberates carbon dioxide. B on heating with liquid ammonia followed by treating with bromine potassium hydroxide. B என்ன செய்கிறாங்க, லிக்விட் அமோனியாவும் புரோமின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ட்ரீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் சி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பிஏ என்ன செய்கிறாங்க, பிஏ புரோமின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, அது மட்டும் இல்லை, லிக்விட் அமோனியா ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, காம்பவுண்ட் சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தி சி ஆன் ட்ரீட்மெண்ட் வித் sodium nitrate and potassium chloride at low temperature followed by oxidation, it gives a monobasic acid D. Okay, சிஏ என்ன செய்கிறாங்க, இதை வந்து சோடியம் நைட்ரேட் HClோட ட்ரீட் பண்ணும்போது காம்பவுண்ட் D கிடைக்குதான். The molecular mass of D is what? 74. They ask us to identify A to D. Students, C எதோட ட்ரீட் பண்ணுறாங்க, சோடியம் நைட்ரேட், ஓகே, அண்டு HCl. அடுத்தது என்ன செய்கிறாங்க, இதை பொட்டாசியம் டைக்ரோமேட், அதாவது ஆக்சிடேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சிடைஸ்ட், gives compound D. So what is the name of the compound? Compound name கொடுக்கல, ஆனால் டீன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மாலிகுலார் மாஸு கொடுத்துருக்காங்க. What is molecular mass of D? 74. So we are going to identify A, B, C, D. Okay, ஃபஸ்ட்டு டீலேருந்து நம்ம பார்ப்போம். டீயில் மாலிகுலர் மாஸு 74ன்னு ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த காம்பவுண்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காம்பவுண்டு ஏ வந்து எத்தனை கார்பன் இருக்குது, 4 கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 4 கார்பன் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், அந்த ஹைட்ரோ கார்பனை பியூட்டேன், CH3 CH2 CH2 CH3. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ டைப்ரோமோ டெரிவேட்டிவ். அப்போ சரி, எங்கே அந்த பொசிஷன் ஆஃப் புரோமின்னு கொடுக்கல, அதனால் நம்ம சிம்பிளி வி கேன் ரிமூவ் ஹைட்ரஜன், சப்ஸ்டிடியூட்
bromine in the first carbon and dibromoல அதனால second carbonல உள்ள hydrogen, one of the hydrogen is substituted and one of the carbon hydrogen is okay, second carbonல உள்ள ஒரு ஹைட்ரஜனை bromine substitute பண்ணுது. ஸோ நமக்கு ஒரு டைப்ரோமோ டெரிவேட்டிவ் கிடைக்குது. இந்த டைப்ரோமோ டெரிவேட்டிவ் என்ன ஆக்சுவலி சொல்லுங்கள்? ப்ரோப்பேன். சாரி, டைப்ரோமோ டெரிவேட்டிவ் என்னது? ஒரு பியூட்டேன். ஓகே, ஸோ 1,2 டைப்ரோமோ பியூட்டேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? 1,2 டைப்ரோமோ பியூட்டேன். 1,2 டைப்ரோமோ பியூட்டேன். ஸோ இந்த டைப்ரோமோ பியூட்டேனை என்ன செய்கிறோம்? இதுதான் காம்பவுண்ட் ஏ. இந்த டைப்ரோமோ பியூட்டேனை எதோட ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் சயனைடோட நம்ம என்ன செய்கிறோம்? ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ரைட், பொட்டாசியம் சயனைடு. ஸோ இந்த பொட்டாசியம் சயனைடு என்ன செய்யும்னா இந்த புரோமின் இருக்குல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கேஸ் 2 புரோமின் இருக்கிறதுனால 2 KCN போட்டுக்குவோம். ஸோ 2 KBRஆக எலிமினேட் ஆகிடுது. பிஆர் இருக்க இடத்துல CN வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஓகே, ஸோ ரைட் த காம்பவுண்ட் CH3, தென் CH2, அடுத்து ஒரு CH2, நெக்ஸ்ட் ஒரு CH3. ஓகே, அதை நம்ம 2ன்னு போட்டுட்டு இதில் ஒரு புரோமின் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக ஒரு சயனைடு, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு, அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு சயனைடு, டைசயனோ பியூட்டேன். ஓகே, 1,2 டைசயனோ பியூட்டேன் இஸ் த காம்பவுண்ட் பியூ. ஸோ ரைட் த நேம் 1,2 டைசயனோ பியூட்டேன். This is compound B. 1,2 dicyano-butane is compound B. This compound B is treated with liquid ammonia. இதை எதோட ட்ரீட் பண்ணுறோம்? லிக்விட் அமோனியா. இந்த லிக்விட் அமோனியாவோட ட்ரீட் பண்ணும்போது இந்த சயனைடு என்னவாயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைடாக மாறிடுது. ஓகே, ஸோ திஸ் 1,2 டைசயனோபியூட்டேனை லிக்விட் அமோனியாவில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஒரு அமைடு. ஓகே, ஒரு சயனைடு வெளியே போயிடுது பாருங்கள். ஸோ பியூட்டமைடு அப்படின்னு சொல்லி போயிடுது. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? CH3, CH2, CH2, CO, NH2. எத்தனை கார்பன் இருக்குது? 1, 2, 3 + 1 4. ஸோ த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் butamide. See, this butamide is compound C. Right? Butamide is compound C. This butamide is treated with bromine, potassium hydroxide ஆல ட்ரீட் பண்ணுறோம். Br2, bromine / potassium hydroxide ட்ரீட் பண்ணும்போது இந்த கார்பனில் குரூப்பு எலிமினேட் ஆகுது. நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் என்னன்னு பாருங்கள். அப்போ CH3, CH2, CH2, NH2. So this is propane. Okay, 1-aminopropane. What's the name of this compound? The 1-aminopropane. So this 1-aminopropane is compound C. 1-aminopropane is compound C. The role of bromine potassium hydroxide is to eliminate CO group from amide. அமைட்லேருந்து COவை எலிமினேட் பண்ணணும்னா bromine potassium hydroxide யூஸ் பண்ணணும். See, this is treated with CA எதோட ட்ரீட் பண்ணுறாங்க? sodium nitrite and corn HCl. ஓகே, HClோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த அமீன் என்னவாயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலாக மாறிடுது. அமீன் எதாக மாறிடுது? ஆல்கஹால். நேம் ஆஃப் த ஆல்கஹால் இஸ் ப்ரொப்பனால். ப்ரொப்பனால்னால் எத்தனை கார்பன்? CH3, CH2,
CH2OH. This is propanol. This is okay, propanol. Now this propanol is treated with, or it is oxidized with, propanol என்ன செய்றாங்க, oxidized with an oxidizing agent. That is, we can use a strong oxidizing agent. We know alcohol on oxidation gives acid. Okay, so we are using potassium dichromate, K2Cr2O7 as an oxidizing agent. So here this propanol is oxidized into CH3, CH2, COOH. The compound is propanoic acid. So the molecular mass of this propanoic acid is 74. Let us calculate the molecular mass of propanoic acid. Propanoic acid la 3 carbon இருக்கு, ஒரு கார்பனுக்கு 12. அப்போ 3 கார்பனுக்கு எவ்வளவு, 3 12s are 36. propanoic acidல 6 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 வச்சு 6க்கு 6. propanoic acidல 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் 16, 2 ஆக்சிஜனுக்கு 32. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 12, 12 + 2 14, 4, 3 + 3 6 + 1 74. ஸோ propanoic acidோட மாலிகுலர் ஃபார்மில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு.